Find the maximum distance between 2 points on the perimeter of a rectangular garden whose length and breadth are 100 meter and 500 meter. ஓகேங்களா, இதில் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ரெக்டாங்குலர் கார்டன் இருக்கு, அதனுடைய பெரிமீட்டருடைய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பெரிமீட்டர் கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நினைக்கலாம், இது ஏ, இது பி, இது சி, டின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்னால் இல்லை. அப்போ எது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்னால் ஏ டு டி மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், பி டு சி இந்த லென்த்தை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏலேருந்து டிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், பி டு சி அதே தான் வரும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஃபாரஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறதான் வந்து இங்கே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இமேஜின் அ ரெக்டாங்குலர் கார்டன் 100 மீட்டர் லாங் 50 மீட்டர் வைட் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. லென்த் வந்து 100 மீட்டர், பிரெத்து வந்து 50 மீட்டர் அப்படின்ட்டு. ஸோ 100 மீட்டர் 50 மீட்டர். அதான் நான் சொன்ன மாதிரி தான், நம்ம பவுண்ட்ரி மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது சைட் பை சைடு. ஸோ இப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான், கிராஸாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி கண்டுபிடிச்சா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ த லைன் ஜாயினிங் ஆப்போசிட் கார்னர்ஸ் அப்படிங்கிறத டயக்னல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டயக்னல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏக்கும் பிக்கும் இந்த ஆப்போசிட் கார்னர் வந்து கனெக்ட் ஆகுதா, இதுதான் வந்து டயக்னல். அதே மாதிரி பிக்கும் டிக்கும் ஆப்போசிட் கார்னர் வந்து கனெக்ட் ஆகுதா, அதுதான் டயக்னல். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து லென்த் ஆஃப் டயக்னல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஃபார் அ ரெக்டாங்கிள் டயக்னல் மேக்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் லென்த் அண்ட் பிரெத். ஸோ இப்படி இது மட்டும் பாருங்க, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, அதை வச்சு நம்ம டயக்னல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். டயக்னலோட ஃபார்முலா என்னென்னா லென்த் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லென்த் ஸ்கொயர் இன்ட்டு பர்த் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க, லென்த்து கொடுத்துட்டாங்க எவ்வளோ 100, பிரெத்து கொடுத்துட்டாங்க 50, 100 ஸ்கொயர் ப்ளஸ் 50 ஸ்கொயர். 100 இன்ட்டு 100 எவ்வளோங்க, 10,000 வருங்களா. 50 இன்ட்டு 50 2500. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண எவ்வளவு, 12,500 வருது. ஸோ இதை வந்து நம்ம நார்மலான வேல்யூ கொண்டு வரணும் ஸ்கொயர் ரூட்லேருந்து. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 12,500 2500 இன்ட்டு 5. ஸோ 25 இன்ட்டு 5 எவ்வளோங்க, 125. இப்போ வந்து 25 வந்து எப்படி வரும், 55 இன்ட்டு 5 25 வருங்களா. ஸோ 50 இன்ட்டு 50 இந்த 5 50 50 ரெண்டு 50 இருக்குது, ஒரு 50 வெளியே எடுத்துடலாமா. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் 5 மட்டும் இருக்குது. நம்ம ஸ்கொயர் ரூட்டோட 5ஓட வேல்யூ எவ்வளவு, 2.236. இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் வேல்யூலாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் 50 இன்ட்டு ரூட் 5, இந்த 50 இன்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 2.236 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்குது, நம்ம இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா, 0 அப்படின்னு நம்ம இங்கே அறிவிக்கலாம். 5 3 சார் எவ்வளோங்க, 60. ஓகேங்களா, பேலன்ஸ் வந்து 3 இருக்குது. 5 3 சார் 15, 15 + 3 18, 8 போட்டுக்கலாம், மேலே 1 வச்சுக்கலாம். 5 2 சார் 10, 10 + 1 11, 1 இருக்கா, மேலே 1 போட்டுக்கலாம். அதே 5 2 சார் 10, பேலன்ஸ் 1 இருக்கா, 11 11, 118 118 00 11800. இந்த பாயிண்ட் வந்து எங்கே வச்சுருக்கோன்னா இங்கே பாருங்கள், 1 2 3 3க்கு அப்புறம் பாயிண்ட் வருது, 1 2 3 பாயிண்ட் வருது, வச்சாச்சுங்களா. ஸோ த ஆன்சர் இஸ் 111.8 111.8. ஓகேங்களா. த ஃபேரஸ்ட் டிஸ்டன்ஸை மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் உடைய பெரிமீட்டருடைய என்னன்னு சொல்லியிருக்கணும், 111.8 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வெறும் பெரிமீட்டர் மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2 இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத். ஏன் அப்படின்னா பெரிமீட்டர் அப்படின்னா என்னங்க, ஒரு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் அப்படின்னா இது வந்து லென்த்து, இது பிரெத்து. ஓகேங்களா. ஸோ இதோட
ரவுண்டு. இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை சுற்றி வர்றது பெரிமீட்டர். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிறது. புரிஞ்சுங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.